ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்சைடேஜ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா டேட்டா டிரான்ஸ்போஸ். டேட்டா டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னா ரோ ஃபார்மட் இல்லை காலம் ஃபார்மட்டில் இருக்கிற டேட்டாவை ஆப்போசிட் ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் தான் டேட்டா டிரான்ஸ்போஸ். தென் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் உண்டான தமிழ் நேம்ஸ் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரோ வைஸ் டேட்டா ஒன்று இருக்குது. அதை வந்து காலம் வைஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்போஸை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், என்கிட்ட இருக்கிற டேட்டாவை ரோ வைஸில் இருக்குது. இப்போ எனக்கு அந்த டேட்டா காலம் வைஸில் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வரைக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா தென் Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். தென் உங்களுக்கு எங்கே இந்த டேட்டா காலம் வைஸில் வேணுமோ அங்கே இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் Ctrl+Alt+V கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் விண்டோ என்னென்னா பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கும் கீழே டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டிரான்ஸ்போஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோவில் இருக்கிற டேட்டா காலம் வைஸ் உங்களுக்கு வந்துடும். இதே மெத்தடு தான் காலம் டு ரோஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட். நான் எர்லியாக கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்களா? பண்ணாதவங்க இப்போ ஆன்சர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆப்பிளுக்கான தமிழ் பெயர் என்னென்னா குமளிப்பழம்னுவாங்க, இல்லைன்னா அரத்திப்பழம் சொல்லுவாங்க. தென் ஆரஞ்சுக்கான தமிழ் பெயர் என்னென்னா கிச்சிலி பழம் சொல்லுவாங்க கைஸ். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். Thank you everyone. For more videos, subscribe. Thank you.